ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏ பின்னு 2 கேரக்டர் இருக்காங்க. ஏ பார்த்தோம் அப்படின்னா பியை கம்பேர் பண்ணும்போது 25% கம்மியாக வாங்குறாரு. பியோட சம்பளத்தை விட ஏ 25% கம்மியாக வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு பி இருக்காங்கள்ல, அவங்க ஏயை விட எவ்வளோ அதிகமாக வாங்குவாங்க, எவ்வளோ அதிகமாக சம்பளம் வாங்குவாங்க, அதுவும் பர்சன்ட்டில் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பர்சன்ட் கொடுத்துட்டு, அதாவது பர்சன்ட் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதான் கம்மி கொடுத்துட்டு அதிகம் கேட்டாலும், இல்லை வந்து இவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் கேட்டாலும் நமக்கு இந்த ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் டிவைடட் பை 100. இதே வந்து குறைவு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் போட்டு எக்ஸ் இன்ட்டு 100 போட்டுக்கணும். சரியா? குறைவு கேட்டாங்கன்னா இங்கே ப்ளஸ் போட்டுப்போம். இதே வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகமாகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் போட்டுப்போம். ஓகேயா? அவங்க வந்துட்டு இந்த எக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு பர்சன்ட் கொடுத்துருப்பாங்கள்ல, இவ்வளோ குறையுது இவ்வளோ கூடுதுன்னு, அந்த வேல்யூவை வந்து இந்த எக்ஸில் போடணும். அவ்வளோதான். இப்போ என்ன சொல்லிட்டாங்க இங்கே, 25% வந்துட்டு குறைவாக வாங்குகிறோங்க அப்படின்னா, குறைவாக வாங்கிட்டு அதிகம் தான் கேட்குறாங்களா, அப்போ அதிகம் கேட்டனால நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் இங்கே போட்டுக்கிறேன். போட்டுட்டா எக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, 25% கொடுத்துட்டாங்களா, அதை நான் எக்ஸாக எடுத்துப்பேன். அப்போ 25/100 மைனஸ் 25 இன்ட்டு 100. 100ல் 25 மைனஸ் பண்ணோன்னா 75. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இது 25 டேபிளில் 75 3 டைம்ஸ் வருமா, அப்போ என்ன வரும், 100/3ன்னு வரும். இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாற்றணும் அப்படின்னா 3 டேபிள் அடித்தோன்னா இங்கே 3 3 7 9, பேலன்ஸ் 1, திரும்பி ஒரு 3 வரும், பேலன்ஸ் திரும்பி 1 இருக்குமா, அப்போ 33 1/3% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா? இப்போ ஆப்ஷன் படி நமக்கு எந்த ஆப்ஷன் வரும், ஏ ஆப்ஷன் வரும்.